அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனை பற்றி 2024க்கு உண்டான நிறைய விஷயங்களை தேடி தேடி கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். இன்னைக்கு முதல் வீடியோனா ரேங்க் லிஸ்ட்டு வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் 2023ஆம் ஆண்டில் எப்படி இருந்துச்சு சரிங்களா? 2023ஆம் ஆண்டில் எந்த மாதிரியான மாணவர்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் 2024 எத்தனை பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அதே போல இங்க இருக்கிற மொத்த இடங்கள் எவ்வளோ, இதை பற்றி நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்றத ஆசைப்படுறேன். மொத்த இடங்கள்னு சொல்லும் போது என்னன்னா, நான் புது கல்லூரிகளை எதையுமே கன்சிடர் பண்ணலை. ஏன்னா நமக்கு அப்ரூவல் வரலை. வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 2023ஆம் ஆண்டு சரிங்களா, 2023ஆம் ஆண்டு மொத்தமாக 720லேருந்து 7, அதாவது 701லேருந்து 720 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள் 13, 24ல் 47 மாணவர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் 651லேருந்து 700 மார்க் வரைக்கும் சரிங்களா. மொத்தமாக 2023ல் 337 மாணவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 1325 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 650லேருந்து 601 மார்க்கு, 601லேருந்து 650 மார்க்கு, 1132 மாணவர்கள் 2023ல் இருந்தாங்க. இப்போ 3259 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 501லேருந்து 600 மார்க்கு. ஸோ 4908 பேர் வந்து 2023ல் இருந்தாங்க. இப்போ வந்து 8449 மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க சரிங்களா. அதே போல் 401 மார்க்லேருந்து 500 மார்க் வரைக்கும் 2023ல் 5599 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ 6631 மாணவர்கள் இருக்கிறாங்க. 300லேருந்து 400 வரைக்கும் சரிங்களா. 5204 மாணவர்கள் வந்து 2023ல் இருந்தாங்க. இப்போ வந்து 4636 மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி 201லேருந்து 300 மாணவர்கள். ஸோ 4694 2023ல், 24ல் 2743. அதாவது வந்து 200லேருந்து 127 வரைக்கும் 2023ல் 3969. அப்போது லாஸ்ட் இயரில் பார்டர் மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாருமே பார்டரை தாண்டிட்டாங்க. ஸோ 127லேருந்து 200 மார்க் வரைக்கும் வெறும் 1729 தான். மொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதாவது கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட் இவங்க எல்லாமே எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ ஏதோ ஒரு கோர்ஸை எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்பின மாணவர்களாக நம்ம பார்ப்பது. 2023ல் 25,856 பேர் அப்ளை பண்ணாங்க. 24ல் 28,819 பேர், கிட்டத்தட்ட ஒரு 2,963 மாணவர்கள் வந்து அதிகமாக இந்த வருஷ கவுன்சிலிங்கை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம கம்யூனிட்டி வாரியாக பார்த்துடலாம். அப்புறம் அதே கம்யூனிட்டி வாரியில் நமக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குன்றதையும் பார்த்துடலாம் அப்படின்றத பிரிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ஓசி கமிட்டியில் 2023ல் 701லேருந்து 720க்கு ஒரே ஒரு மாணவர் தான் இருந்தார். ஆனால் இந்த வருஷம் 8 மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி 651லேருந்து 500ல் 33 மாணவர்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 112 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 650லேருந்து 601லேருந்து 650 வரைக்கும் 102 மாணவர்கள் 2023ல் இருந்தாங்க. இந்த வருஷம் 179 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 501லேருந்து 600 மார்க்கு வந்து 2023ல் 294 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ 336 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 401லேருந்து 500 மார்க் வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் வந்து 2023ல் 250, அதாவது 249 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 2024ல் 200 மாணவர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 301லேருந்து 400 வரைக்கும் 157 மாணவர்கள் வந்து 2023ல் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2024ல் 124 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது கிராஜுவலாக குறையுது பாருங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் மார்க் வந்து குறைவாக எடுத்தவங்க குறைஞ்சிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹையர் மார்க் எடுத்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதே போல் 201 மார்க்லேருந்து 300, 155 மாணவர்கள் 2023ல் இருந்தாங்க. 24ல் 87 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் மார்க்கில் 72 மாணவர்கள் 2023ல் இருந்தாங்க. இப்போ வெறும் 30 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமாக ஓசியில் அப்ளை பண்ணது 1063 மாணவர்கள் போன வருஷம் இருந்தாங்க. இந்த வருஷம் 1075 மாணவர்கள் இருக்கிறாங்க. பிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் ரொம்ப மிகப்பெரிய பிரளயமே. அதிகமாக எதிர்பார்த்த 700 மார்க்லேருந்து 721 வரைக்கும் 10 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 32 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி 651லேருந்து 700 மார்க் வரைக்கும் 221 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க.
இந்த வருஷம் 849. இந்த 600 மாணவர்கள் தான் மிகப்பெரிய சர்ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் 650லேருந்து 601 மார்க் வரைக்கும் 2023 வெறும் 700 மாணவர்கள் இருந்தாங்க, சரிங்களா. ஆனால் இப்போ 1882 மாணவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ இந்த பிசி கம்யூனிட்டி. ஸோ பி அவேர். 501 மார்க்லேருந்து 600 மார்க் வரைக்கும் 2023 2786 மாணவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 4004 மாணவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ 400லேருந்து 500 வரைக்கும் 2426 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. 2024 2301 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படியே கிராஜுவலாக குறையும் பாருங்க 2024. அப்போனா எல்லாரும் மார்க் எடுத்திருக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர் வரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் 300லேருந்து 400 வரைக்கும் 1772 2023 1444 இந்த இயரில். 200லேருந்து 300 வரைக்கும் 1573, இந்த வருஷம் 913. ஜஸ்ட் பாஸ் மார்க் 1345 மார்க் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. 1345 மாணவர்கள் இருந்தால் இந்த வருஷம் வெறும் 564. டோட்டலாக அப்ளை பண்ண குவான்டிட்டின்னு பார்க்கும்போது 10,840 மாணவர்கள் பிசி மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷம் 11,989 1150 மாணவர்கள் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிசிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிசிஎம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 720 மார்க் ரேஞ்சில் லாஸ்ட் இயர் யாருமே கிடையாது. இந்த வருஷம் 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 650லேருந்து 700 மார்க் வரைக்கும் 10 மாணவர்கள் 2020 இருந்தாங்க. இந்த வருஷம் 60 மாணவர்கள் இருக்காங்க. 50 மாணவர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆனது. பிசிஎம்ல வெறும் 2% ரிசர்வேஷனு. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். 60 சீட், 60 மாணவர்கள் டக்குன்னு உள்ள வந்தாங்க. ஸோ அதே போல் 600லேருந்து 650 பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 49 மாணவர்கள் வந்து 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 191. சாப்டர் இஸ் ஓவர், அவ்வளோதான். 600லேருந்து 501, சரிங்களா. இப்போவே உங்களுடைய கட் ஆஃப் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதையும் சொல்கிறேன். 500லேருந்து 600 வரைக்கும் 252 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. இப்போ 490. அதே மாதிரி 400லேருந்து 500 வரைக்கும் 344. இந்த வருஷம் வந்து 364. அதே போல் 400லேருந்து 300லேருந்து 400 வரைக்கும் 344. இந்த வருஷம் 364. 201லேருந்து 300 வரைக்கும் எவ்வளோ இருக்கிறாங்க? 290 மாணவர்கள். இந்த வருஷம் 180 தான். அதே மாதிரி 127லேருந்து 200 வரைக்கும் 279 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த வருஷம் வெறும் 138 மாணவர்கள் தான். மொத்தமாக பார்க்கும்போது 2023 1519, 2024 1703, 184 மாணவர்கள் பிசிஎம்ல அதிகமாக இந்த வருஷம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எம்பிசி மாணவர்கள் 2023 720 மார்க் ரேஞ்சு, அதாவது வந்து 700லேருந்து 720 வரைக்கும் வெறும் ஒரு மாணவர் தான் இருந்தார். இந்த வருஷம் 3 மாணவர் இருக்கிறார். அதே மாதிரி 650லேருந்து 700 மார்க் வரைக்கும் 63 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த வருஷம் 267 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 600லேருந்து 650 வரைக்கும் 226 மாணவர்கள் போன வருஷம் இருந்தாங்க. இந்த வருஷம் 860 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 226 ரைட், ஓகே. அதே மாதிரி 500லேருந்து 600 வரைக்கும், சரிங்களா, 500லேருந்து 600 வரைக்கும் 1275 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 2581 மாணவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து 400லேருந்து 500 வரைக்கும் 1552. இந்த வருஷம் 1741 மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து 300லேருந்து 400 வரைக்கும் 1325 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து 1011 மாணவர்கள். 200லேருந்து 300 வரைக்கும் 1106. இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து 494 இந்த வருஷம். ஜஸ்ட் பாஸ் மார்க்கில் இருக்கிறவங்க லாஸ்ட் இயர் 750 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 269. மொத்தமாக பார்க்கும்போது 6300 மாணவர்கள் 2023 எம்பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷம் 7230. மொத்தமாக 930 மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து ரிசர்வ்டு கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி 2023 720 மார்க் ரேஞ்சில் ஒரு மாணவர் இருந்தார். இந்த வருஷம் 2 மாணவர் இருக்கிறார். அதே மாதிரி 650லேருந்து 700 மாணவர் வரைக்கும் போன வருஷம் 10 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 35 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 600லேருந்து 650 வரைக்கும் 45 மாணவர் 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 132 மாணவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி 500லேருந்து 600 மார்க் வரைக்கும் 283 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 949 மாணவர்கள். ஸோ வெரி வெரி பிக்கஸ்ட் கவுண்ட்டு 501லேருந்து 600 மார்க். ஸோ பி அவேர்.
அடுத்து 401 இருந்து 500 மார்க். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 930 இருந்துச்சு. சரிங்களா? இந்த வருஷம் 1703 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது அதுக்கப்புறம் 301 இருந்து 400 மார்க்கு 1321 மாணவர்கள் இருக்கிறாங்க. லாஸ்ட் இருந்தாங்க. இந்த வருஷம் 1338 மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து வந்து 201 இருந்து 300 மார்க்கு 1211 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. இப்போ மொத்தமாக 823 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் பாஸ் மார்க்ல 1224 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ வெறும் 557 மார்க் தான் ஜஸ்ட் பாஸ்ல இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SCA. சரிங்களா? SCA அதுல வந்து 2023 700 இருந்து 720 யாரும் கிடையாது. 24 யாரும் இல்லை. அதே மாதிரி 2023 650 இருந்து 700 மார்க்குக்கு யாரும் இல்லை லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 601 இருந்து 650க்கு 2023 3 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 7 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 501 இருந்து 600 மார்க் வரைக்கும் 2023 17 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 64 மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து வந்து 400 இருந்து 500 வரைக்கும் 76 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. இப்போ வந்து 260 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அதோட வைண்ட் அப் ஆயிடும். ரைட். அடுத்து வந்து 300 இருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 267 மாணவர்கள் வந்து 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 323. அடுத்து 201 இருந்து 300 மார்க்கு 273 மாணவர்கள் வந்து 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 184. அதே போல ஜஸ்ட் பாஸ் மார்க்ல 229 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 127 மாணவர்கள் இருக்காங்க. மொத்த மார்க்கா பார்க்கும்போது 865 மாணவர்கள் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 967 102 மாணவர்கள் அதிகமாக இருக்கு. ST மாணவர்கள் இவங்களுடைய 650க்கு மேல. சரிங்களா? 2023 இல்லை, 24 இல்லை. அதே மாதிரி 601 இருந்து 650 மாணவர்கள் வரைக்கும் 601 இருந்து 650 மாணவர்கள் வரைக்கும் 2023 யாரும் இல்லை. ஆனா இந்த வருஷம் 4 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? 500 இருந்து 600 மார்க் வரைக்கும் STல 2023 ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தார். இப்போ வந்து 25 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 400 இருந்து 500 வரைக்கும் மொத்தம் 22 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. இப்போ 63 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 300 இருந்து 400 வரைக்கும் 2023 67 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ 118 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 201 இருந்து 300 மார்க்குக்கு 86 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த வருஷம் 62 இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ் மார்க்ல 68 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த வருஷம் 44 மார்க் தான் 44 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமாக 244 லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் 316. 72 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நான் எவ்வளவு மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எவ்வளவு கவுண்ட் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ மொத்தமாக எவ்வளவு இடங்கள் சார் இருக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு? நான் வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றேன். கவர்மெண்ட் கல்லூரிக்கு பியூர் கவர்மெண்ட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய கவலைக்கிடம்லாம் இல்லை. நல்ல மார்க் இருக்கணுன்றது தான் ஒரே அல்டிமேட் எய்மு. ஸோ கடைசியாக மார்க் பார்க்கறது மொத்தமாக இருக்கிற இடங்கள் ஓசி கம்யூனிட்டியில நான் ESI KK நகரையும் அரசு மருத்துவக் கல்லூரியா பார்க்கிறேன். அப்போ மொத்தமாக இருக்கிற இடங்கள் 1241 இடங்கள். சரிங்களா? அதாவது பியூர் கவர்மெண்ட் காலேஜ் ஓசி கம்யூனிட்டிக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் 1241. ஆனா நம்மள்ட்ட எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மொத்தமா பார்க்கிறது. சரிங்களா? அடுத்து BC கம்யூனிட்டியில கவர்மெண்ட் கல்லூரியில இருக்கிற மொத்த இடங்கள் வந்து 1009. சரிங்களா? BCMல மொத்தமாக இருக்கிற இடங்கள் 136. MBC கம்யூனிட்டியில இருக்கிற மொத்தமாக இருக்கிற இடங்கள் அரசு கல்லூரிகளை மட்டும் 776. SC கம்யூனிட்டியில மொத்தமாக அரசு கல்லூரியில் இருக்கிற இடம் 601. SCAல இருக்கிற மொத்த இடங்கள் 112. STல மொத்தமாக இருக்கிறது 39 இடங்கள். சார் இப்போ இது பியூர் கவர்மெண்ட் காலேஜ். சரிங்களா? இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எடுத்துக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்றா எடுத்துக்கலாங்களே. ஸோ அதனால அதை டைரெக்டாக சொல்லிடுறேன். இல்லை நீ தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லிடுறேன். செல்ஃப் ஃபினான்ஸில் ஓசியில் 549 இடங்கள் இருக்கு. BCல 470 இடங்கள் இருக்கு. BCMல 63 இடங்கள் இருக்கு. MBCல 356 இடங்கள் இருக்கு. SCல 668 இடங்கள் இருக்கு. SCA 51 இடங்கள் இருக்கு. STல 17 இடங்கள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில OCல 65 இடமும், BCல 55 இடமும், BCMல 7 இடங்களும், MBCல 41 இடங்களும், SCல 32 இடங்களும், SCAல 6 இடங்களும், STல 2 இடங்களும் மொத்தமாக இருக்கிறது. அது இல்லாம டோட்டலா இந்த கவர்மெண்ட் கோட்டான புதுக்கல்வியை தாண்டி
கவர்மெண்ட் கோட்டால மொத்தமா இத்தனை கல்லூரிகள் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரே ஃபைனலிஸ்ட்ல முடிச்சிடலாம். டோட்டலா ஓசி கம்யூனிட்டிக்கு 1855 இடங்கள், சரிங்களா. பிசிக்கு 1534 இடங்கள், அதே மாதிரி பிசிஎம்ல 206 இடங்கள், அதே மாதிரி எம்பிசியில 1173 இடங்கள், எஸ்சிக்கு 901 இடங்கள் மொத்தமாக இருக்கிறது. எஸ்சிஏ 169 இடங்கள் இருக்கு. எஸ்டியில் மொத்தமாக 58 இடங்கள் இருக்கு. இது ஒரு சீட் மேட்ரிக்ஸு. இதை இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எல்லாரும் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ண பிறகு ஒரு ரிசல்ட் கொடுக்க போறாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டை கணிக்கிறது தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், சரிங்களா. அதற்கான ஈடுபாடுகளை நம்ம ஈடுபட போறோம். நம்மளுடைய மாணவர்கள் நம்மளை சார்ந்து கிட்டத்தட்ட மோர் தென் 200-300 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேடுதலை சரி செய்யணும். அவங்களுடைய தேடுதலை நான் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை அது பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை அவங்களுக்கு சொல்லித்தரணும். ப்ராப்பராக ஒரு கைடன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அவங்களோட சீட்டை முடிச்சு கொடுக்கணும். ஸோ அதற்காக நான் ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்துட்டே இருக்கிறேன், சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் கேளுங்க. சார் கிடைச்சிருமா கிடைக்காதான்னு விட்டுட்டு இது எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. தட் வில் பி பெட்டர். அது முடியுமா முடியாதான்னு நான் சொல்லிடுறேன். இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள் அப்படின்றத சொல்லிடுவேன், சரிங்களா. அதனால பி அவேர். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன்றது என்னோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் போங்க, நம்பர் எடுங்க. வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலான ரெக்குவயர்மெண்ட்டாக சொல்லுங்க, சரியா. முடியாதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். பாசிபிள் இல்லைன்னா பாசிபிள் இல்லைன்னா அடுத்து என்ன ஆப்ஷன் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஸோ ஒரு லென்த் வீடியோ, ஸோ தவறாக நினைக்க வேண்டாம். இதுலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடன்னு ஒரு 5 வீடியோ 10 வீடியோ ரெடி பண்ணுறேன். அந்த எல்லா வீடியோவும் நீங்கள் டோட்டலாக ரிவ்யூ பண்ணாவே உங்களுடைய அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ பி அவேர், பி அலர்ட், ரெடியாக இருங்க. நம்ம கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிரும், சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.